ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களோடு இருப்பது மிக்க மகிழ்ச்சி. டிஎல் மோடி என்ற பக்தன் இப்படி சொன்னார்: இன்று கிறிஸ்தவர்கள் ஆலயத்திலே பசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள் லூசிஃபர்கள். ஆலயத்தில் பசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், ஆனால் வீட்டுக்குள்ளே போன லூசிஃபர் ஆயிடுறோம். இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும். சர்ச்சில் கிறிஸ்டோஃபராக இருக்கிறாரு, ஆனால் வீட்டில் போனால் லூசிஃபராக இருக்கிறார். இல்லைங்க, உலகம் என்னுடைய அரங்கத்தை பார்க்கிறது, தேவனின் அந்தரங்கத்தை பார்க்கிறார். இப்போ நான் நினைக்கிறேனே, இது என்னுடைய உண்மையான வாழ்க்கை அல்ல. 4 சுவருக்குள் நான் யாராக இருக்கிறேனோ அதுதான் உண்மையான வாழ்க்கை. அடிக்கடி இந்த கேள்வி கேட்போம், புரிய நினைக்கிறேன். இன்றைக்கு நான் யாராக இருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. 4 சுவருக்குள்ளே என் மனைவி பார்க்கல, என் பிள்ளைகள் பார்க்கல, என் விசுவாசி பார்க்கல, யாருமே பார்க்கல. ஆனால் பரலோகம் பார்க்கிறது. உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, தேவன் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். ஜபிக்கலாம், அது ஒன்றும் பெரியல. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். உங்கள் பாஸ்டர் பாராட்டலாம், உங்கள் கணவன் பாராட்டலாம், உங்கள் மனைவி பாராட்டலாம், எல்லாரும் பாராட்டலாம். ஆனால் அவர் பாராட்டலைன்னா நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. ஸோ உலகத்தின் பாராட்டுதலை விட அவருடைய பாராட்டுதல் மேன்மையானது. நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் ஊழியத்தில் என்னென்னா, இங்கே அறியப்படாதவங்களாக இருக்கணும், அங்கே அறியப்பட்டவங்களாக இருக்கணும். இங்கே அன்னோனாக இருக்கணும், அங்கே வெல்நோனாக இருக்கணும். 87ஆம் சங்கீதம், இது செய்தி அல்ல, 5ஆம் வசனம். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சீயோனை குறித்து எல்லாம் சொல்லுங்க. சீயோனை குறித்து. அதில் உங்கள் பேரை போட்டுங்க. நீங்கள் அவங்க பேரை போட்டுக்கணும். ஸ்டீஃபன் தேவகுமாரை குறித்து. ஆமென். எல்லாரும் உங்கள் பேரை போட்டு வேத்த கையில் எடுத்து கீழே வைக்காதீங்க. உங்கள் பேரை போட்டு ஸ்டீஃபன் தேவகுமாரை குறித்து. நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், எங்கே ஊழியம் செய்கிறேன், என் வாழ்க்கை முடிவு என்ன, எல்லாம் நித்தியத்தில் சொல்லப்படும். நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன், எப்படி வாழ்க்கை வாழ்ந்தேன், கவனிங்க. பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தேனா, தரமான வாழ்க்கை வாழ்ந்தேனா. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எ குவாலிட்டி லிவிங், ஒரு தரமான வாழ்க்கை. ஊழியம் பண்ணலாம், ஆனால் தரமான ஊழியம். நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன காரியங்களை கூட பரலோகம் பார்க்குது. த வேல்யூ ஆஃப் த வேர்ல்ட் இஸ் பெட்டர் தென் த வேல்யூ ஆஃப் காட். 6ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பரலோகம் தொகையிடுகிறது. 2வது வரி, எழுதுவார் சத்தமா. என் மகள் 12 நாளும் ஜெபத்துக்கு வந்தா. சொல்லுங்க, எழுதுவார். பாஸ்டர் எழுதுறாரோ இல்லையோ, விசுவாசிங்க மற்றவங்க எழுதுறாங்களோ இல்லையோ, ஆஃபீஸ் எழுதுறாங்களோ இல்லையோ, உங்கள் பேர் எழுதுவார். உங்கள் அர்ப்பணிப்பு எழுதுவார். உங்கள் உபவாசத்தை எழுதுவார். எவ்வளோ பாடுகள் மத்தியில் ஓடி வரீங்களோ அதையும் எழுதுறார். எத்தனை இழப்புகள் மத்தியில் வரீங்களோ அதையும் எழுதுவார். ஏமாற்றங்கள் மத்தியில் வரீங்களோ அதை எழுதுவார். ஒன்றுமே நடக்கிற வாழ்க்கையில் அதெல்லாம் எழுதுவார். தமிழ் பைபிளில் ஒரு சொல்லுகிறது, தொகையிடுகிறார். நீங்கள் கொடுக்குற காணிக்கையை தொகையிடுவார், உங்களுடைய உழைப்பை தொகையிடுவார். அற்புதம் இல்லையா? பணம் கொடுக்கறது முக்கியம் இல்லை, அந்த உழைப்பு, அந்த நேரம், அந்த எண்ணம், அந்த தியாகம், அதெல்லாம் பெருசு. வேதம் சொல்லுது, தொற்காள் மரித்தாள், ஆனால் அவள் செய்த அங்கிகள் பேசப்பட்டது. மரித்தாலும் என்னுடைய வேலை பேசப்படும். சொல்லுங்க, எல்லாவற்றையும் தொகையிடுவார். இங்கிலீஷில் வேற மாதிரி போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் காட் ஆஸ் எ ரெக்கார்ட் அண்ட் காட் ஆஸ் எ ரெஜிஸ்டர் போட்டிருக்கோம். ஆங்கில பைபிளில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாராம், அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாராம். கடைசி சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாருமா, ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நான் எவ்வளோ காணிக்க போடுறேன், ரெக்கார்ட் பண்ணுறாரு. நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணுறாரு. பிசாசுக்கு பிடிக்காத ஒன்று ஜெபிக்கிறது. நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. 87ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுங்க, சபை தான் எனக்கு அஸ்திபாரமே. 87:1 சொல்லுங்க. என்னோட அதை கொஞ்சம் மாற்றி படிக்கணும். பரிசுத்த பர்வதங்களில் இருக்கு. அதை அப்படியே மாற்றி சொல்லுங்க பிரதர். பரிசுத்த பர்வதம் தான் என் அஸ்திபாரம். ஆமென், ஆமென். சொல்லுங்க. வேலை அஸ்திபாரம் இல்லை, நம்முடைய தொழில் அஸ்திபாரம் இல்லை, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் அஸ்திபாரம் இல்லை, அவர் தான் அஸ்திபாரம். வசதிகள் வரலாம்,
வசதி நிரந்தரம் அல்ல. உயர்வுகள் வரலாம், உயர்வு நிரந்தரம் அல்ல. அவர் மாத்திரம்தான். சொல்லுங்க, அவர்தான். அவர்தான். சொல்லுங்க, அவர்தான் அஸ்திபாரம். அவர்தான் அஸ்திபாரம். வேலை நல்லது, பணம் நல்லது, வாழ்க்கை நல்லது, தொழில் நல்லது, தொழில் நல்லது, என் பென்ஷன் நல்லது, பென்ஷன் நல்லது, என் அறிவு நல்லது. அறிவு நல்லது. ஆனா எல்லாவற்றை விட இதுக்கெல்லாம் அஸ்திபாரமா இருக்கிறதே அவர்தான். இதை பாத்தீங்களா? அவர் அஸ்திபாரத்தை எங்க போடுறாராம்? அவர் அஸ்திபாரத்தை எங்க தான் வைக்கிறாரு? அவருடைய அஸ்திபாரம் எங்க இருக்குதோ அங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை. புயல் வரும், சுனாமி வரும், சூறாவளி வரும், அடிக்கடி வரும், அசைக்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? என்னுடைய ஃபவுண்டேஷன் தான். என் ஃபவுண்டேஷன் சபை தான். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், சபையை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். சபையை முக்கியப்படுத்தி பாருங்க, சபையை முக்கியப்படுத்துங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், பாஸ்டர் அல்ல, ஊழியனை அல்ல. ஊழியன் மரித்தாலும் ஊழியங்கள் மரிப்பதில்லை. தொழில் நல்ல தொழில் பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க, சம்பாதிங்க, இன்னும் 2 வீடு வாங்குங்க, இன்னும் 2 கார் வாங்குங்க. எது வாங்கினாலும் இதுதான். பிரசங்கின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை விடுகிறது. கடைசி அதிகாரம் 13வது வசனம். 13ஆம் வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. நீங்க எல்லாம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. சம்பாதிங்க, ஓடி ஓடி சம்பாதிங்க, ஆன் டியூட்டி பண்ணுங்க, நைட் டியூட்டி பண்ணுங்க, டபுள் டியூட்டி பண்ணுங்க, ட்ரிபிள் டியூட்டி பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப். சொல்லுங்க, இதுதான் வாழ்க்கையின் முடிவு. கடைசி சொற்றொடர் சொல்லுங்க, கடமை. கடமை. சத்தமா. இது கொஞ்சம் ஆங்கிலம் வேற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் மை லைஃப். சொல்லுங்க, காரியத்தின் கடைத்தொகை. கடைத்தொகை அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். என்ஜாய் யுவர் லைஃப், ஏர்ன் யுவர் லைஃப், live your life, act your life, you do whatever you want. ஆனால் கடைசி என்னதான்? சொல்லுங்க, தேவனுக்கு. சொல்லுங்க, தேவனுக்கு பயந்துருங்க, ஒழுங்கா வேதம் படிங்க, ஜெபம் படிங்க. இதுதாங்க வாழ்க்கையின் முடிவு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. பெரிய வீடுகளை கட்டினேன், சம்பாத்தியம் பண்ணினேன், நீச்சல் குளம் கட்டினேன், வெள்ளியும் புனையும் சவதரித்தேன், எல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு அவரு? காரியத்தின் சத்தமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் என்ன பார்க்கலன்னா இந்த மூஞ்சை யாருமே பார்க்க முடியாது. மத்தேயு 20:3 இது ஆண்டவர் சொல்லும்படியான சொன்ன வார்த்தை. 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை சொல்லுங்க, கடைத்தெருவிலே சும்மா நின்று கொண்டிருந்தேன். நம்மளாம் எங்க இருந்தோம்? கடைத்தெருவிலே சும்மா. இங்கிலீஷ் பைபிள்ல கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் போட்டுக்குது. இன்னைக்கு தான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லாம், இன்னைக்கு தான் ஆடியும் பென்ஸும் எல்லாமே. ஆனால் எங்க இருந்த ஒரு காலத்தில் சும்மா சத்தமா. இல்லை எங்க த பிளேஸ் வேர் வி வேர் நடத்துன தெரியுமா? பிளாட்ஃபார்ம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சும்மா. தமிழில் எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது, ஆனால் சும்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. சும்மாவே இருந்தோம். வேற ஐடில். கர்த்தர் மட்டும் என்னை பார்க்கலன்னா நான் பெட்டிக்கடை நடத்தோட லாய்க்கு இல்லாதவன். சொல்லுங்க, என்னை கண்டார். சத்தமா, என்னை கண்டார். இன்னைக்கு அவர் நம்மளை பார்க்கலன்னா இந்த உலகம் நம்மளை திரும்பியே பார்க்காது. ஆமென். நீ சொல்லுங்க, நம்மளை பார்க்குற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அன்னைக்கு நம்மளை ஒரு மாதிரியா பார்த்தான், இன்னைக்கு நம்மளை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அன்னைக்கு கீழ் நோக்கி பார்த்தான், இன்னைக்கு நம்மளை மேல் நோக்கி பார்க்குறான். சொல்லுங்க, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கரங்களை தட்டி, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிக்கிறீங்களா? தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எந்த உலகம் நம்ம
கீழ் நோக்கி பார்த்துச்சோ அதே உலகம் நம்மளை அண்ணாந்து பார்க்குற கற்று வச்சிருக்கிறோம். பில்கேட்டா இல்லை, ஆனால் ஏதோ ஒன்றா இருக்கிறோம். கையேந்துகிற யோசேப்பை களஞ்சியங்களை திறக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். எங்கேயோ இருந்தேன் பாருங்க, ஐ வாஸ் நோபடி பட் டுடே ஐ ஆம் சம்படி. அந்த ரங்கத்தில் செய்யப்படுகிற ஊழியத்தை விட அரங்கத்தில் செய்யப்படுகிற ஊழியம் பேசப்படும். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், என் வீட்டு ஊழியமே என் வீட்டு சமையல் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னார். எல்லாரும் எல்லாமா இருக்க முடியாது, ஆனா எல்லாரும் ஏதோ ஒன்றா இருக்க முடியும். எல்லாரும் பாட்டு பாட முடியாது, எல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது, ஆனா எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். இங்க பண்ற ஜெபம் உங்களை காக்கும், உங்க பிள்ளைகளை காக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளை காக்கும். என்னுடைய விதைப்பு ஒரு நாள் வீணாகாது, என்னுடைய விதைப்பு ஒரு நாளும். நான் உங்களுக்கு சொல்றேமா, இங்க இருக்க சின்ன பிள்ளைகள் சொல்றேன், நீங்க நினைக்காதீங்க இது வீணானதல்ல, இது மேலானது. 32ஆம் சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சகாயம் கிடைக்கும் காலம். சகாயம் கிடைக்கும் காலம். சத்தமா, சகாயம் கிடைக்கும் காலம். இந்த காலங்கள் தேவனால் எனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டது. நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம், நல்ல சூழ்நிலை, கால சூழ்நிலை, இதெல்லாம் அவர் தந்த சகாயம் தான். சொல்லுங்க, தேவன் கொடுத்த சகாயம். சொல்லுங்க, அவருடைய உதவி. சொல்லுங்க, சகாயம் கிடைத்த காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் சுனாமி என்ற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்தப்பட்டது பைபிள்ல. ஆமாம், சுனாமி இப்போ வந்துச்சு, ஆனா சுனாமி என்ற வார்த்தையை அந்த நாட்களிலேயே ஆவியானவர் பயன்படுத்துறாரு. ஜலப்பிரவாகம் போட்டிருக்குதா, இதுதான் சுனாமி. ஜலப்பிரவாகத்தினுடைய மொழியாக்கம் தான் சுனாமி. இப்போ பண்ற ஜெபம் சுனாமி எப்போ வரும்னு தெரியாது, வரும் ஆனா எனக்கு வராது. சொல்லுங்க, இன்னைக்கு பண்ற ஜெபம், இன்றைக்கு பண்ணுகிற ஜெபம் எவ்வளவு ஜலப்பிரவாகம் வந்தாலும் அன்னைக்கு இது பாதுகாக்கும். சொல்லுங்க, முன் பாதுகாப்பு, முன் நடவடிக்கை. இது என்னது? இது உங்களுக்கு இது என்னது? பாதுகாப்பு நடவடிக்கையா? நடவடிக்கை வரும். சொல்லுங்க, வரும் ஆனா வராது. இது நிறைய பேர் தெரியும். ஜெபம் பண்ற பிரச்சனை வரலையா? இது தெரியுமா? ஜெபம் பண்ணாதவனுக்கு பிரச்சனை இல்லை, ஜெபம் பண்றவன் நிறைய பிரச்சனை. இப்படி சொன்னார் புரியும். ஸ்மால் பிரேயர் ஸ்மால் ப்ராப்ளம், பிக் பிரேயர் பிக் ப்ராப்ளம், நோ பிரேயர் நோ ப்ராப்ளம். இதெல்லாம் பாருங்க, நல்லவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்குது, கெட்டவங்க நல்லது நடக்குது. ஒன்று சொல்லணும், ஜீவானந்தையா சொல்லுவார், கசாப் கடைக்கு போராடு புஷ்டியாக தான் இருக்கும். அது ஏன் புஷ்டியாக இருக்குது? எனக்கு கொஞ்ச நாளில் பிரியாணி ஆக போகுது. நானும் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், காலத்தும் தண்டிக்கப்படுகிறேன். 73ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்குது, ஆனால் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். அடுத்து ஒன்று போட்டிருக்கேன் 73ஆம் சங்கீதத்தில், நீர் விழிக்கும் போது அவர் வேஷத்தை இகழுவி. 20ஆம் வசனம், நித்திரை தெளிந்தவுடனே சொப்பன் விழுவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவி. சொல்லுங்க, உலகம் என்னதான்? ராத்திரியெல்லாம் ராஜா வேஷம் போடுறான். ராத்திரியெல்லாம் ராஜா. காலையில் பார்த்தீங்கன்னா ரிக்ஷா ஓட்டுறான். காலையில் ரிக்ஷா ஓட்டுறாரு, அதான் உண்மை. நைட் ராஜாவாக இருந்தது. சொல்லுங்க, வேஷம். அதை பார்த்து மயங்கிடாதீங்க. சத்தமா சொல்லுங்க, வேஷம். அதை பார்த்து மயங்கிடாதீங்க. ரைட். ஒரே ஒரு தலைப்பில் பேசுவேன், தேவன் விரும்பும் மனிதன், இல்லை என்றால் தேவன் தேடும் மனிதன். தேவன் எல்லாரையும் விரும்பல. ரைட். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். மல்கியா 1:1. அதான் மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். போதும், அதான் இன்னைக்கு செய்தி. இன்னைக்கு தேவன் விரும்பும் மனிதன், அல்லாவிட்டால் தேவன் தேடும் மனிதன். ரைட். மல்கியாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம். அந்த புஸ்தகம் இப்படி ஆரம்பிக்குது. சொல்லுங்க, பாரம். கவனிங்கள், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை ஒரே சத்தியம் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. ஒரே சத்தியம்தான்.
சொல்லுங்க, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே சத்தியம். ஒரே சத்தியம், ஒரே சத்தியம்தான். அந்த சத்தியம் என்னன்னா, ஓடும் மனிதன் அவனை தேடும் ஆண்டவர். ஓடும் மனிதன் அவனை தேடும் ஆண்டவர். ஆங்கிலத்தில் a running man and seeking God. ஓடும் ஒரு மனிதன் அவனை தேடும் ஒரு ஆண்டவர். இதுதான் 66 புஸ்தகத்தினுடைய கடைத்தொகை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஓடும் ஒரு மனிதன் அவனை தேடி வந்த ஒரு தெய்வம். தேவனுக்கு ஆதாம் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? தெரியாதா? நல்லாவே தெரியும். சர்வஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நல்லாவே தெரியும். அந்த கேள்வியுடைய அர்த்தம் நல்லா கவனிங்க எல்லாரும். நீ எங்க இருக்கிறாய் அல்ல, நான் உன்னை வைத்த இடம் எங்கே, நான் எப்படி வைத்தேன், நீ எப்படி இருக்கிறாய், உன்னுடைய மேன்மை என்ன, நீ எப்படிலாம் இருக்கிற. ஆதாமே நீங்கள் வேர் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ்? உன்னை எப்படிலாம் நான் நினச்சேன். பிள்ளையை வளர்க்குறோம், ஆளாக்குறோம், படிக்க வைக்கிறோம், அந்த பிள்ளைக்கான எதிர்காலத்தெல்லாம் வச்சுருக்கிறோம். திடீர்னு ஒரு பையனோட நின்று எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இல்லை? இதான் அது. ஆதாமே உன் நிலைமை என்ன, உன்னோட அந்தஸ்து என்ன, உன்னை எப்படிலாம் வச்சிருந்தேன் தெரியுமா? அதிகாரம் தந்தேன், ஆளுகை தந்தேன், அரசாட்சியை தந்தேன், என்னை போல உன்னை மாற்றினேன். ஆதாமே திரும்ப கொடுங்க. ஓடும் மனிதன் அவனை தேடி வந்த ஆண்டவர். a running man and seeking God. மரத்துக்கு பின்னால், சகையவே நீ சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். அங்கே ஓடும் மனிதன், இங்கே தன்னை மறைத்து கொண்ட ஒரு மனிதன். சகையவே சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டில் நான். அங்கே ஓடும் மனிதன், இங்கே ஒளிந்து கொண்ட மனிதன். கவனியுங்கள், ஒளிந்து கொண்ட ஒரு மனிதன், அவனை தேடி வந்த ஒரு தெய்வம். வேதத்தின் கடைசி புஸ்தகம் மல்கியா 3:20. இதோ வாசற்படின்று கதவை தட்டுகிறேன், திறந்தால் உள்ளே வருவேன். கவனிங்க, ஓடிப்போன மனிதன், ஒளிந்து கொண்ட மனிதன், அதாவது மறைந்திருக்கிற மனிதன். இதோ கதவை தட்டுகிறேன், கதவை திறந்தால். இதெல்லாம் கவனிக்கணும், இதை கேளுங்க. முதல் புஸ்தகம் தேடி வந்தார். சுவிசேஷ முதல் புஸ்தகம் தேடி வந்தார். வேதத்தின் கடைசி புஸ்தகம் தேடி வந்தார். எபிரேயர் 1:1 படிங்க. எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில், இந்த டைம்ஸ் ஆஃப் ஏஜஸ், மனசாட்சியின் காலம், இருளின் காலம், வாக்குத்தத்தத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், நியாயபதிகளின் காலம், அரசாட்சியின் காலம், ஒவ்வொரு காலங்களிலே தேவன் திருவுளம் பற்றினார். In English, God approached his people. திருவுளம் பற்றினார். சொல்லுங்களா? சொல்லுங்க. பங்கு பங்காக, பங்கு பங்காக, வகை வகையாக, வகை வகையாக. தெரியுமா? அதாவது பல கோணங்களிலே. In English, in various ways, in diversities போட்டிருக்கு இங்கிலீஷில். பல கோணங்களில் பேசினார். ராஜாக்களை அனுப்பினார், தீர்க்கதரிசி அனுப்பிச்சார், இப்படிலாம் அனுப்பினார். என்ன பாருங்க, ஏன் தெரியுமா? ஓடும் ஒரு மனிதன். சொல்லுங்க, வகை வகையாய், வகை வகையாய். அப்போ தேவனும் எப்படி தான் அனுப்பிச்சார் ஆட்களை? வகை வகை, பங்கு பங்காகனா இன் எவ்ரி டைம், ஒவ்வொரு காலகட்டத்தில். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அவங்க புரிந்து கொள்கிற விதத்தில் தேவன் தம்முடைய தாசனை அனுப்பினார். சின்ன கேள்வி, இதில் தேவன் வெற்றி பெற்றாரா? இந்த முயற்சியில் தேவன் வெற்றி பெற்றாரா? வெற்றி பெற்றாரா? வெற்றி பெறலையா? வெற்றி பெறவில்லை. தேவன் திருவுளம் பற்றினார். 2ஆம் வசனம் எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களில், கடைசி நாட்களில் போதும். என்ன பாருங்க, இந்த கடைசி காலத்தில் ஊழியக்காரர்கள் மார்க் போடக்கூடாது. ஊழியக்காரங்களுக்கு மார்க் போடக்கூடாது. ஏன் தான் கூட்டிட்டு வருகிறார்? எதுக்காக கொண்டாரு? 1ஆம் வசனம். அதாவது எப்படியாகிலும் தேவன் உங்களை உருவாக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி. அவர் நல்லா பேசினாரு, இவர் சுமாராக பேசினாரு, இவர் கதை சொன்னார், அந்த கமெண்ட்ஸ்லாம் வேண்டாம். டோன்ட் பி எ கிரிட்டிக்ஸ். அதாவது விமர்சிப்பது ரொம்ப சுலபம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அது அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த லைட்டை இங்கே போட்டுக்கலாம், அந்த லைட்டை எங்கே வேணால் போடலாம், இப்படி பிரசங்கம் பண்ண. இங்கே வந்து நின்று கேட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த பாரம் புரியும்.
அப்போ தேவன் எப்படி எப்படி பண்ணாரு? ரெண்டாவது வரி வகை வகையாக. எப்படிங்க? இன் வெரைட்டிஸ். ஒரே நாள் ஒரே நாள் சாப்பிட்றது இல்லையே, டெய்லி சாம்பார், டெய்லி காரக்குழம்பு இல்லை, நமக்கே ஏற்றுக்கலையே. அப்போ தேவன் வித்தியாசமான நபர்களை அனுப்பினார். ரெண்டாவது எப்படி அனுப்பினாரா? வகை. அதாவது எவ்வளவு எவ்வளவு பொறுப்பு இல்லை அது சொல்லுங்க. பாரம், அக்கறை, பொறுப்பு, ஆதங்கம், முயற்சி, இத்தனையும் தேவன் செய்தார். ஆனால் என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி ஒன்று வைப்பாங்களேன். நீங்கள் இங்கே இருப்பதற்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி தான் இங்கே இருக்கிறீங்க, அப்படி தானே? நான் இங்கே இருக்கிறேன்னா என் கூட படித்த ஒரு பையன் தான் காரணம். என் கூட படித்தார் அவர் பக்கத்தில் ஸ்கூலில். 2 வருஷம் என்னோட போராடினார். 2 வருஷம் என்னோட போராடினார். வாரம் பேசுவார், எங்கள் டெய்லி பேசுவார். ஸ்கூல் என் கூட படித்தவர் அவர் பேர் முருகவேல். அவர் தான் எனக்கு ஆண்டுபடி சொன்னார். நான் ஏற்றுக்கவே இல்லை. பட்டிமன்றம் பேசுவேன், இப்படி தான், எப்படி வகை வகையாக, பங்கு பங்காக எல்லாம் அடித்து விடுவேன். ஆனால் தொடர்ந்து எனக்காக பிரயாசப்பட்டார். அதனுடைய விளைவு தான் நீங்கள் நான் நிற்கிறேன். அப்போ நீங்கள் நிற்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. யாரோ சொல்லுங்க, தேவனே எனக்காக பிரயாசப்பட்ட, எனக்காக ஜெபித்த அந்த நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென். அவங்க பாரம் தான் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்துச்சு. உண்மைதானே? உங்கள் தாயாக இருக்கலாம், உங்கள் தகப்பனாக இருக்கலாம், உங்கள் பிரியமாவாக இருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய அந்த பாரம் இன்னைக்கு உங்களை திருச்சபையில் ஒரு தூண்களாய் மாற்றியது. சொல்லுங்க, அந்த நபருக்காக நன்றி ஆண்டவரே. ஒன்று சொல்லுங்க கேளுங்க, உங்களை யார் ரட்சிப்பு நடத்தினாங்களோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நன்றியாக இருங்க, மறந்துடாதீங்க. எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது ஒரு 2 கண்ணும் தெரியாத ஒரு சகோதரி, 2 பார்வை இழந்த ஒரு சகோதரி. ஹேனான்னு அவங்க பேர். அன்னாள் ராயபத்திருந்தாங்க. அவள் மரிக்கிற வரை 31 டிசம்பர் 31 அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து அவங்க ஜெபம் பண்ணி தான் என்னுடைய ஆராதனை ஆரம்பிச்சிருக்கிறேன். மரிக்கும் வரை அந்த அம்மாவுடைய பெயரை தான் என் 2ஆம் ஆள் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு மதுரையில் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சமாதான பிரபு சபையினுடைய போதகரின் மகளாக இருக்கிறாள். நான் சொல்ல விஷயம் சொல்லுங்க, நன்றியாயிருங்க. நன்றியாயிருங்க. எப்படி சொல்லுங்க? ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவங்க, வேதவாசி கற்றுக் கொடுத்தவங்க, நம்ம ஆண்டுக்குள் நடத்துகிறவங்க, நன்றியாயிருங்க. நிறைய பேர் பார்க்குறேன், பிரதர் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? எல்லாம் கர்த்தர் இல்லை. நான் சொல்லட்டுமா? இங்கே இருக்க எல்லாருமே, நீ ஒரு மேற்கோள் காட்டு, அப்போது நீ மேற்கோள் காட்டப்படுவாய். நீ யாரையும் மேற்கோள் காட்டுறதில்லை. நான் சொல்கிறேன், நான் வளர்ந்ததும் வாழ்ந்ததும் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா என்ற நான் 16 வருஷம் அவருக்கு உதவியாளனாக இருந்தேன். 16 வருஷம் நான் பாஸ்டராக இருந்தேன். எனக்கு ஒரு நாள் கூட மைக்கே தந்ததில்லை. 16 வருஷம் சபையில் இருந்தேன். மைக் தராமலேயே நான் வாழ்ந்தேன். எனக்கு மைக்கே தர எனக்கு தெரியும், என்னோடய கிருபை எனக்கு தெரியும், என் வரங்கள் எனக்கு தெரியும், எனக்கு என்ன பொட்டான்ஷியல் எனக்கு தெரியும். ஆனாலும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்குது. ஏன் நான் பாட மாட்டேன்னா? பாஸ்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாதா? நான் கூட ஏமாஜான் மாதிரி பாடுவேன். பாடுவீங்க, மற்றவங்க கேட்கணுமே. நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க, அடுத்தவங்க பொறுமையாக கேட்கணுமே. நீங்கள் எங்களுக்கு தெரியும் யாரை எப்போ பயன்படுத்தணும்னு. சொல்லுங்க, திருவுளம் பற்றினார். ஆனால் தேவன் வெற்றி அடையவில்லை. ஏற்றுக்கொள்வீங்களா? சில கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய். அது வெற்றியா தோல்வியா? இது வெற்றியா தோல்வியா? சத்தமா? அந்த வெற்றியை என் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆமென். இதைத்தான் மல்கியாவில் சொல்லுகிறார். மல்கியா 1:1 அவர் சொல்லுகிறார், பாரம். சொல்லுங்க எல்லாரும், பாரம். மல்கியா 1:1. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். என்ன கவனிங்க எல்லாரும். இந்த காலை வேளையில ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் போதகர் உங்களை குறித்து பாரப்பட்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. தமிழ் புரியுதா? உங்கள் போதகர் உங்களை குறித்து பாரப்படுறன்னா, என்னத்தை இந்த ஆள் இப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான். உங்கள் போதகருக்கு நீங்கள் மனத்தாங்களாக இருந்தால் இதை விட உலகத்தில் சாபம் வேறு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று சொல்ல நம்புகிறேன், உங்கள் போதகர் உங்களை ஆஸ்வதிக்காவிட்டால் நீங்கள் ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. அது அவருக்காக சொல்லலை, பொதுவாகவே. ஒரு ஊழியன் உங்களை மனசார ஆஸ்வதிக்கலைன்னா எப்படி இருக்க மாட்டீங்க? இன்னொன்று சொல்லட்டுமா?
எல்லா ஊழியர்களும் குறை உள்ளவர்கள் தான். நானும் குறை உள்ளவன். கவனிங்க, நான் நிறைவாயிட்டேன்னு சொன்னா நான் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, நான் இருக்க வேண்டிய இடம் அங்க. ஏன் கத்தை வச்சுக்கிறார் தெரியுமா? என்னை இன்னும் குறை உள்ளவனை நிறைவுள்ளவனாய் மாற்றத்தான் கத்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் மிஸ்டர் குறைபூரணம், நான் மிஸ்ஸஸ் குறைபூரணம், மிஸ் குறைபூரணம். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் இன்னும் யாரா மாறல? பரிபூர்ணமா. நான் பரிபூர்ணமா மாறிட்டா அன்னைக்கு எனக்கு பரலோகம் என் சொந்தமே பாட்டு பாடுவாங்கன்னு அர்த்தம். அப்ப ஏன் இன்னும் நான் பாட்டு எனக்கு பாடலை? நம்ம எல்லாம் சுனாமியில கொரோனாவில் நீந்தி வந்தவர்கள் தான். இன்னும் ஏன் கொடுத்துருக்காரு தெரியுமா? நாம் இன்னும் அவரை போல மாறணும் தான். ஐயா, இன்னும் மாறலன்னா அடுத்து கொரோனா தான் வரும். தெரியுமா? தேவன் தருகிற சொல்லுங்க, வாய்ப்பு என்பது, சொல்ல சத்தமா சொல்லுங்க, வாய்ப்பு என்பது ஒரு முறைதான். தவற விட்டு விட்டால் வாய்ப்புகளே வராது. சத்தமா சொல்லுங்க, வாய்ப்பு என்பது ஒரு முறை. அடுத்த ஜெபத்துக்கு நீங்க இருப்பீங்களா இல்ல நான் இருப்பேன்னு தெரியாது. சொல்லுங்க, இந்த நாள் தேவன் தந்த நாள். சொல்லுங்க, வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா வாழ்க்கை ஒண்ணுமே எல்லாம் போயிடும். சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த சத்திரக்காரன் ஒருத்தர் இருக்காங்கல்ல பைபிளில், கிறிஸ்துமஸ் நாட்கள். இந்த பைபிள் எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. பிச்சைக்காரன் பேர் இருக்குதா? லாசரு. விபச்சாரி பேர் இருக்குதா? என்னங்க? மத்தேயிலே இருக்குது. குருடம் பேர் இருக்குதா? குருடம் பேர் என்ன பேசுறீங்க? குருடம் பேர் அத்தனை பேர் இருக்கும்போது சத்திரக்காரன் பேர் இல்லை. எனக்கு கவனிங்க, நல்லா கவனிங்க. கிறிஸ்துமஸ் காலம், சத்திரத்துக்கு அவன் வேலைக்காரன், சத்திரக்காரன் பேரே இல்லை. அவன் என்ன நினைச்சான்னா, மரியாள் யோசேப்பு உள்ள வரும் அந்த சத்திரத்துக்கு கீழே வரும்போது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தான். இது பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறாங்க. அவனுக்கு தெரியாது உலகத்தின் ரட்சகர் இவளிடத்தில் பிறக்க போகிறார். உலக ரட்சகர் அன்னைக்கு மட்டும் அந்த மரியாளை குறித்த வெளிப்பாடு இருக்குமே, ஆனால் உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்பியிருப்பான், வெளியே இருக்கிற மரியாளை உள்ளே அனுப்பியிருப்பாள். இன்னும் சொல்லட்டுமா? அந்த ஞானிகள் வைத்த வெள்ளை போலத்தினுடைய மதிப்பு தங்கத்தை விட 13 மடங்கு விலையேற பெற்றது. லூக்கால போட்டது, அவர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையும் தாயும் பணிந்து, அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து. ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க கேளுங்க. இப்போ இந்த சத்திரக்கார் நினைச்சான், இந்த உருவத்தை பார்த்து ரொம்ப ஏழ்மைய, ரொம்ப பார்த்தா மெலிஞ்ச உருவம், ஒரு அட்ராக்டிவாக இல்லை. சத்திரத்தில் சாகிற வரைக்கும் யாராவது மறிச்சான்? சத்திரக்காரன் தான் மறிச்சான். அன்னைக்கு மட்டும் இடம் கொடுத்துருந்தானா சத்திரக்காரனா அல்ல, சத்திரத்துக்கு சொந்தக்காரனா மாறி இருப்பான். கரங்களை தட்டி ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? அவன் பேர் இருக்கும். பிச்சைக்காரன் பேர் இருக்குது, விபச்சாரி பேர் இருக்குது, குருடம் பேர் இருக்குது. அத்தனை பேர் இருக்கும்போது அவன் பேர் கட்டாயம் இருந்திருக்கும். எல்லாம் சொல்ல, கரங்களை உயர்த்தி, தேவனே பரலோகத்தில் என் பேர் கட்டாயம் இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, பரலோகத்தில் என் பேர் கட்டாயம் இருக்கணும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. வாய்ப்பு விட்டுட்டான். இப்போ தேவன் சொல்றாரு, இந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, என்னங்க அந்த வீட்டுக்குள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. என்ன பாருங்க, சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஏன் ஊழியம் பண்றவங்கெல்லாம், இவங்கெல்லாம் ஜீனியஸ், மிகப்பெரிய படித்தவர்கள், ஞானிகள். கவனிங்க எல்லாரும், அவங்களுக்கு பூகோளம் தெரியும், சரித்திரம் தெரியும், பொருளாதாரம் தெரியும், எல்லாமே தெரியும். நல்லா கவனிங்க எல்லாரும். எல்லாம் தெரிஞ்சவங்க யாரிடத்த சாஸ்திரம் விழறாங்க? இப்போ போய் யாரிடத்த விழறாங்க? பாசங்களை புரியுதா? மரியாள் இடத்தில் அவர் ஏழை பெண்ணு, ஒரு தச்சனுடைய மனைவி, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள். நல்லா கவனிக்கணும். யாரை ஆராதிக்கிறாங்க? ஒரு ஞானி, ஒரு செல்வந்தன் யார் ஆராதிக்கிறான்? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு முதலிடம் தந்தா பணக்காரன் தேடி வருவான். சொல்லுங்க, விழுந்து அதை முதல்ல எப்படி சொல்றேன், அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து. எந்த வீட்டுக்குள்ள? அதுல பெரிய மாடி வீடா? வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸா? ஒரு மொசாக் வீடா? என்ன வீடு அது? சாதாரண குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுக்குள்ள யாரை கொண்டு வந்தார்? ஹலோ, இயேசு மட்டும் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா மிகப்பெரிய பணக்காரன் உங்களை தேடி வருவான். ஆமென். 2 வார்த்தை போடுறது. சாஷ்டாங்கமாய் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன்.
அந்த அம்மாவே பாவம் எலும்பு தோலுமா இருக்குது. குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் ஒரு ஞானியும் ஒரு செல்வந்தனும் ஒரு அறிவாளி எப்படி வந்து வணங்குறான்? கற்பனை பண்ணி பார்க்குறீங்களா? சொல்லுங்க. ஏசு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா, இயேசு என் வீட்டுல வந்துட்டாருன்னா என் வீடே மாறிடும். என் வீடே மாறிடும். யார் வரக்கூடாதோ யார் வரக்கூடாதோ அவங்க தான் வருவாங்க. அவங்க தான் வருவாங்க. படிச்சு பார்த்தீங்களா? வந்து சாஷ்டாங்கமாய் அடுத்து போட்டுருது. சொல்லுங்க. பொன்னையும் தூபம். இந்த வெள்ளை போல வந்து பொன்னை விட 13 மடங்கு விளையற பெற்றது. தெரியுமா? இயேசு மரித்த சரீரத்திற்கு நிக்க வைத்த வெள்ளை போலத்தினுடைய மதிப்பு அன்னைக்கு $32,000. நீ டெக்ஸ்ட் பேல படிச்சு பாருங்க. இயேசு மரித்த சரீரத்திற்கு அவன் வைத்த வெள்ளை போலத்தினுடைய மதிப்பு $32,000. சொல்லுங்க. இயேசு வந்துட்டாருன்னா என் மதிப்பே வேறதான். என் மதிப்பே வேறதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நீ இருக்கிற வீடு சின்ன குடிசை வீடா இருக்கலாம். ஆனா வந்துட்டாருன்னா உன் லெவலே வேற, உன் ரேட்டே வேற, உன் அந்தஸ்தே வேற, உன் வாழ்க்கையே வேற. ஆமென். சின்ன கேள்வி கேட்குறேன். இது இயற்கையாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா? இது இயற்கை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா? ஒரு குடிசை வீட்டுக்குள்ள ஒரு ஞானி, அதாவது ஒரு ஸ்காலர், ஒரு விஞ்ஞானி, ஒரு படித்தவன், ஒரு பணக்காரன், ஒரு சில யார் வீட்டுக்கு வரான்? என்ன வீடு அது? என்ன வீடு? எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். சிலர் வந்துட்டாருன்னா சொல்லுங்க. வந்துட்டாருன்னா பொசிஷன் மாறிடும். பவர் மாறிடும். என் ஸ்டேட்டஸே மாறிடும். ஆமென். ஆமென். முதன்மையானவருக்கு முன்னுரிமை. இதை படிச்சு பார்த்தீங்களா? நீங்க ஆண்டரோடு வாழ்ந்தீங்கனால உங்க ரேஞ்சே யார் வீட்டுக்கு யார் வர்றதில்ல. கற்பனை பண்ணி பார்த்தீங்களா? படிக்கிறீங்க. ஆனால் அதுவரை வர்றது முக்கியம் இல்லை. வந்து 3வது வரி சாஷ்டாங்கமாய். என்னங்க? படிப்பு எங்க, அந்தஸ்து எங்க, பணம் எங்க, ஸ்டேட்டஸ் எங்க, அறிவு எங்கே, அவனுடைய உடை எங்கே? சொல்லுங்க. அவன் ஆண்டுகிட்ட வந்துட்டா இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆண்டுகிட்ட வந்துட்டா எல்லாம் மறந்துடுவான். எதை மறந்துட்டான்? அவன் இப்போ ட்ரெஸ்ஸை மறந்துட்டான், அவன் பணத்தை மறந்துட்டான், அவன் ஸ்டேட்டஸை மறந்துட்டான், அவன் யார் என்பதையே மறந்துட்டான். சொல்லுங்க. சபைக்கு வந்த உடனே எப்படி சொல்ல? சபைக்கு வந்த உடனே யாரு எவ்வளவு படிப்பு அதெல்லாம் நினைக்க கூடாது. செருப்பு கேட்டு போட இடத்துலயே ஜாதி, படிப்பு, அந்தஸ்து, ஏடிஎம் கார்டு அங்கே போட்டு வந்துடணும். அதை எவனா எடுத்துன்னு போயிடணும். அவனோட ஈகோ இடம் கொடுத்துருக்குமா அதுக்கு? ஐயா, இங்கே ஈகோ இல்லாத ஆட்கள் யாருக்கு கை கொடுத்துருங்க. ஈகோவே எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க. எனக்கு ஈகோவே இல்லை. என்னைய பார்க்குறாரு அவர். ஈகோனா தெரியுமா? ஈகோ, EGO தமிழ் போடுவார் அவர் தெரியல. எக்ஸிட்டிங் காட் அவுட். தேவனை வெளியே தள்ளி விட்டு, தேவன் தேவையில்லை, நானே எல்லாம். அதான் ஈகோன்ற வார்த்தைக்கு அர்த்தம். EGO, எக்ஸிட்டிங் காட் அவுட். சொல்லுங்க. தேவன் தான் எனக்கு எல்லாமே. தேவன் தான். அதை படிச்சு பார்த்தேன். அதை யோசித்து பாருங்க. பாருங்க. அவனுடைய படிப்பு பெருசா தெரியல, பணம் பெருசா தெரியல, அந்தஸ்து பெருசா தெரியல, ஜாதி பெருசா தெரியல, எதுவுமே பெருசா தெரியல. அவர் மட்டும்தான் பெருசா தெரிகிறாரு. தேவனை கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொள்கிற எதுவுமே ஆசீர்வாதமா இருக்காது. சொல்லுங்க. அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. இதான் நிரந்தரம். வசதிகளை பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. வசதிகள் வலைகளாய் மாறலாம், ஆனா கர்த்தர் மாறவே மாட்டார். களஞ்சி ஒரு காலத்துல யோசேப்பு கையேந்தினான், அவனை கர்த்தர் களஞ்சியங்களை திறக்கணும் மாத்தினார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அவர் வந்தாருன்னா நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. இல்ல கரங்களை உயர்த்தி நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே
கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஹலோ, திருக்கமா சொல்றேன், உங்க வீட்டுக்கு ராஜாக்கள் வருவார்கள். ஆமென். படித்தவர்கள் வருவார்கள். ஆமென். பட்டதாரிகள் வருவார்கள். ஆமென். சாஷ்டாங்கமா விழுந்து பணிவார்கள். ஆமென். சொல்லுங்க, இது உண்மையானால், இது உண்மையானால், சொல்லுங்க, இது உண்மையானால், இது உண்மையானால், சத்தமா, இது உண்மையானால், இது உண்மையானால், இந்த வசனம் உண்மையானால், இந்த வசனம் உண்மையானால் என்னை அப்படி உண்மை பொருளாய் என்னை மாற்றுவார். உண்மை பொருளாய் மாற்று. சொல்லுங்க, இதுதான் ஹிஸ்டரி. திஸ் இஸ் நாட் ஹிஸ்டரி, திஸ் இஸ் ஸ்டோரி. அது கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். ஹிஸ்டரி என்ற வார்த்தையை பிரிக்கணும். புரிஞ்சுதா? ஹிஸ்டரி என்ன படிக்கணும்? சொல்லுங்க, இது சொல்லுங்க, சொல்லுங்க, இது மரியாள் கதை அல்ல. மரியாள் கதை அல்ல, என் கதை. இது என் கதை. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. சொல்லுங்க, என் கதைன்னு சொல்லுங்க. இது என் கதை. சத்தமா. இது என் வீட்டுக்கு ஒரு நாள் யார் வருவா? ராஜாக்கள். யார் வருவா? வருவாங்க. என் வீட்டுக்கு ஒரு நாள் என்ன செய்வாங்க? கொஞ்சம் கேளுங்க. அவ கேட்டாளா? மரியாள் கேட்டாளா? வெள்ளியும் அதில் என்ன போட்டது? பொக்கிஷங்கள். பொக்கிஷங்களை திறந்து. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீர் வந்தால் இடம் போதாது, இடம் போதாது. மார்க் 2:1. சொல்லுங்க, இடம் போதாது. ஏசுநாதர் வந்துட்டான இடம் போதாது. இது ஒரு கூரை வீடு. இது கூட ஒரு கூரை வீடு தான். மார்க் 2:1. சில நாட்களுக்கு பின் 2:2 சொல்லுங்க. உடனே சொல்லுங்க, இடம் போதாது. இடம் போதாது. சத்தமா சொல்லுங்க, இடம் போதாது. அவர் வந்தார்னா, அவர் வந்தார்னா இடம் போதாது. சொல்லுங்க, இடம் போதாது. ஃப்ரிட்ஜ் வைக்க இடம் போதாது. புரியுதா உங்களுக்கு? வாஷிங் மிஷின் வைக்க இடம் போதாது. பரண மேல பொருள் வைக்க இடம் போதாது. என்ன பாக்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? கை வீசுக்குன்னு வாங்க, இடமே போதாத அளவு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். ஆமென். இடம் போதாத அளவுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டவங்க எல்லாம். ஆமென். உண்மையாலே இது ஒரு கூரை வீடு. இது ஓட்டு வீடா, கூரை வீடா? இது என்ன வீடுங்க? இது உங்களுக்கு அந்த சந்தேகம் வருதா? அந்த ஓட்டை பிரித்து, அப்ப என்ன வீடு தான் இது? ஓட்டு வீட்டில் இயேசு வந்தாருன்னா இடமே போதாது. ஆமீன் சொல்லுங்க. ஆமென். ஆமீன் சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்படுவாங்க. அதுல போட்டது ஆச்சரியப்பட்டார், பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். 2ஆம் அதிகாரம் 4 சொல்லுங்க. ஆச்சரியப்பட்டார்கள். சொல்லுங்க, சொல்லுங்க, ஆச்சரியப்பட்டாங்க. ஹலோ, சொல்லுங்க, ஆச்சரியப்படுவாங்க உங்களை பார்த்து. படிக்காத பொண்ணு, இந்த பொண்ணுக்கு பாருங்க இவ்வளவு பெரிய மாப்பிள்ளை. படிக்காத பையன், இவனுக்கு பாருங்க இவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. ஆச்சரியப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்களாம், இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்களாம். ஆமென். இல்ல, இதுல என்ன காரணம்? இதுல என்ன காரணம்? இயேசு வந்து அந்த வீட்டுல ஒருத்தர் இருந்தார். ஆமீன் சொல்லுங்க. ஆமென். ஆமீன் சொல்லுங்க. ரொம்ப நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டம் இல்லை. முடியாதது சாத்தியமாகுமே. அது இதுல எதுல இந்த உறவுகளை சரியா இல்லாம அந்த உறவுகளை சரியா இருக்க முடியாது. எஸ். காணப்படுற உறவுகள்ல சரியா இல்லாம காணக்கூடாத பரலோகத்து உறவுகள் சரியா இருக்க முடியாது. நீங்க இந்த உறவுகள் சரியா இல்லை. நாங்கள் இலவசம் மலிவானவர்கள் அல்ல. ஆமென். நீங்கள் நீடித்திருப்பதற்கும் அம்மா அப்பா கனம் பண்ணுங்க, நாங்கள் நீடித்திருப்பதற்கு எங்களை கனம் பண்ணுங்க. ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? ஆமென். நீங்கள் நீடித்திருப்பதற்கு அம்மா அப்பா கனம் பண்ணுங்க, நாங்க நீடித்திருப்பதற்கு எங்களை கனம் பண்ணுங்க. யோபு 14 கடைசி வார்த்தை. யோபு 14 கடைசி வார்த்தை. அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும். இதுல இருந்து ஜாதி, மதம், இனம், வேலை போட்டுக்குதா? இல்ல. இன் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஒரு வரையறை போட்டிருக்குதா? வரையறை. அவன், அது யார் வேணா இருக்கலாம். சொல்லுங்க, இருக்கிற வரைக்கும் அதற்கு நோவு இருக்கும். சொல்லுங்க, இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். இருந்தா ஒரு பிரச்சனை, இருந்தா ஒன்றும் ஆச்சரியமும் இல்லை. ஆச்சரியம் இல்லை. இல்லைனாலதான் ஆச்சரியம், இருந்த ஆச்சரியமே இல்லை. ஆமென். என்னடி பாக்குறீங்க? இல்லைன்னா பாஸ்டருக்கு ஏன் வியாதி வருது? நாங்களாம் சூப்பர் ஸ்பைடர் மேனா? நாங்களாம் ஆர்டினரி மேன். ஆமென். எலிசா செத்து போன பிள்ளை உயிர்ப்பித்தான், ஆனா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டான். மல்கியா 1:1. என்ன கொடுக்காதீங்க, பாரத்தை கொடுத்துறாரு. சத்தமா எங்களுக்கு என்ன கொடுத்துறாதீங்க. இப்ப தேவன் சொல்றாரு, யாரால பாரமா? 2வது வரி, யாரால பாரம்? யாரால பாரம்? 2வது வரி. தப்பா பேசுறீங்களே. யாரால பாரம்?
இஸ்ரவேலால தான் பாரம். சொல்லுங்க எல்லாரும். பாரமா இல்ல, பாரமா இல்ல, சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா இருக்கும். வீட்டில் போய் இதை படிங்க. 23 பாரங்களை தேவன் சொல்றார். என்னங்க 23 பாரங்களை சொல்றார். நம்பர் 1, இது 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க. மல்கியா 1:1 படிங்க. வசந்த படிங்க. மல்கியா 1:2 கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். போதும். நம்பர் 1, யாரால பாரம்? யாரால? அவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்காருன்னு சத்தமா சொல்லுங்க. சமாளிக்கிறீங்களா ரொம்ப? நான் தான். நான் யாக்கோபா இருந்தேன் தான் நல்லா இருந்திருப்பேன். ஆனால் இஸ்ரவேலா மாறின பிறகு ஒன்று சொல்லட்டுமா? முன்ன காஞ்ச பாவி, இப்போ நனைஞ்ச பாவி. புரியவே இல்லை. முன்ன காஞ்ச பாவி, இப்போ என்னோட பார்க்குறீங்க. சில பேர் நான் பார்க்குறேன் எந்த மாற்றமே இல்லை. உனக்கு ஒருத்தனை கேட்டேன், ரட்சிக்கப்பட்டியாடான்னு கேட்டேன். ரட்சிக்கப்பட்டேன்லாம். எப்படிறா அண்ணன்? நான் முன்னாடி சேரில் உட்காரு, இப்போ தரையில் உட்காருன்றான். இன்னொருத்தனை ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டேன். ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர்னா. எப்படிறா அண்ணன்? அவர் என் தலைமையில் கை வச்சாருன்றான். இப்போ அவன் தலைமையில் கை வச்சார், இப்போ இவன் என் தலைமையில் கை வச்சுருக்கிறான். சொல்லுங்க எல்லாரும், யார் பாரம்? கவனிச்சிங்களா? யாரால தேவனுக்கு பாரம் இல்லை? என்ன பாருங்க, இப்போ நாங்கள் பாஸ்டர், எங்களுக்கு பாருங்க, வெளியிருக்கிற மக்களின் பாரத்தை விட உள்ள இருக்கிற மக்களின் பாரம் தான் எங்களுக்கு அதிகம். உண்மை பொய்யா? 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களின் பாரத்தை விட எங்களுக்கு யார் தான் பாரம்? நீங்கள் 2 நாள் வரலனா, 2 நாள் வரலனா, அது 10 பேர் சேர்ந்து வரலன்னா, சபை ஆரம்பிச்சிட்டாங்க போல இவங்க சேர்ந்து. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. கர்த்தருக்கு பாரம் யாரால தான்? யாரால தான்? சொல்லுங்க. தேவனை பாரப்படுத்தி சந்தோஷம் வாழவே முடியாது. அவரை சந்தோஷப்படுத்துங்க, உங்களை ரொம்ப சந்தோஷமாக்கிடுவார். ஆமென். செப்பினால போட்டுறது, உங்களோட அன்பிலே மகிழ்ந்திருப்பாராம். ஆமாம், எங்களுக்கு காசு தர வேணாம், காணிக்கை தர வேணாம், ஒன்றும் தர வேணாம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்தாலே எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆமென். உங்கள் வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷம்தான். என் பிள்ளைகள் சத்தியத்தில் அடக்கிறான சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் எங்களுக்கு இல்லை. உங்களை பற்றி சொல்லணும், பாஸ்டர் உங்கள் விசுவாசம் சூப்பர் பாஸ்டர், எங்களுக்கு நீங்கள் காசே தர வேணாம், எங்களுக்கு நீங்கள் காசு தர வேணாம். 4 பேர்கிட்ட நல்ல ஊழியக்காரன் எங்களுக்கு சொன்னாலே போதும். உங்கள் ஆமேனை உங்கள் வீட்டுக்காரர் ஆமேன்னு சொல்லணும். உங்கள் ஆமேனுக்கு அவர் ஆமேன்னு சொல்லலைன்னா இது ஆமேனே அல்ல. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லணும். உங்கள் ஆமேனுக்கு உங்கள் மனைவி ஆமேன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லணும், இது ஆமேனே இல்லை, இது நோமேன்னு அர்த்தம். சொல்லுங்க. பாரம். பாரம். சொல்லுங்க. நம்பர் 1, வசனம் நம்பர் 2, வசனம் நம்பர் 2, நான் உங்களை சிநேகித்தேன். அப்புறம் கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். பெரிய கொடுமை இல்லை. ஆண்டவர் சொன்னா எஸ் சொல்வீங்க, நோ சொல்வீங்களா? இப்போ நான் உங்களை, நீ என்ன சொல்லணும்? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. நன்றி ஆண்டவரே, நீர் என்னை நேசித்தீரே, எந்தன் உயிரை பார்க்கிலும். யோசிச்சு பாருங்க, அவர் நேசிப்பதற்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? என்னை விட நல்லவர், நீதிமான், அறிவாளி, ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணவன் என்னை விட, உங்களை விட ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். ஏன் என்று புரியவில்லை. பாருங்க, இதை சுமக்க, எல்லாம் சொல்லுங்க, கை சொல்லுங்க, இதை சுமக்க, இதை சுமக்க, சத்தம் சொல்ல, கையில் சொல்லுங்க, இதை சுமக்க, இதை சுமக்க, ஆராதிக்க, ஆராதிக்க, அந்த அமர, அமர. ஒன்று சொல்லட்டுமா? இங்கே மட்டும் நம்ம இல்லைன்னா நம்மளை எவனா சிஸ்டர்னு கூப்பிடுவோம். அந்த குண்டம்மா, அந்த கருப்பம்மா, அந்த கண்ணு பெருசாது அந்த அம்மா பிரதர், இல்லாட்டி நம்மளை எவனா பிரதர்னு சொல்லுவானா? அந்த குண்டு பிரதர், அந்த ஒல்லி பிரதர், அந்த கருப்பு பிரதர், கண்ணு ஒரு மாதிரி ஆகுது பூனை கண்ணு பிரதர்னுவோம். இப்போ நமக்கும் ஒரு டைட்டில் கொடுத்தாரு கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பெற்றோர் பூமியில் எவரும் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு அந்த மேன்மை தந்தாரே, எனக்கு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. இதை சுமப்பதற்கு, அவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு, அவருடைய வார்த்தை அறிவிப்பதற்கு, இந்த பரிசுத்த நிற்பதற்கு ஒரு பலன் கொடுத்தாரு. இதை விட வேற எனக்கு வேணும்? பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும்?
உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரின் பிள்ளை என்று சொல்லப்படுவது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவரின் பிள்ளை என்று சொல்லுவது ஆண்டவரின் பிள்ளை ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். ஒண்ணுமே இல்ல, ஆனா சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து கேட்கறாங்கல்ல, இந்த சர்ச்சில் உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க கேட்டாங்களா இல்லையா? உங்களெல்லாம் கேட்கலையா? என்னோட கேட்டாங்க, உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க அமெரிக்காவில்? நம்மளை ஒருத்தர் நேசிக்கிறாருன்னா தகுதி இல்லாமல், அந்தஸ்து இல்லாமல், கலர் பார்க்காம, கேஷ் பார்க்காம, காஸ்ட் பார்க்காம, தரம் பார்க்காம, தகுதி பார்க்காம நம்மளை நேசிக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லாம் மாறும், மாறாத ஒன்றருடைய அன்பு தான். அன்பு வைத்தபடி அன்பு வைக்கிற கர்த்தர் தான். யோவான் 13:1 படிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பஸ்கா பண்டிகை ஒரே ஒரு வசனம், ஒரே வசனம், அந்த 5வது வரி சொல்லுங்க. அன்பு வைத்தபடியே, அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம், முடிவு அன்பு பரியந்தம் வைத்தார். சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே. அன்பு வைத்தபடியே. சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே. அன்பு வைத்தபடியே. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், அது பாருங்க. அவர் பிதாவிடத்திற்கு போகும்படியான வேலை வந்தது. நல்லா கவனிக்கணும் எல்லாரும். கொஞ்சம் கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? எங்க போறாரு இப்போ அவரு? இனி நான் அவருக்கு தேவையில்லை. எங்க போறாரு இப்போ அவரு? நான் அவருக்கு தேவையில்லை. இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஏசுநாதருக்கு எங்கிருந்து வந்தது? 3வது வரி, 2வது வரி. பிதாவினிடத்திற்கு போக ஆர்டர் வந்தாலும் இவங்களை எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படி அன்பு கூர்ந்தார். ஆமென். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க. தேவனே, எனக்கு இந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. கிருபை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே. அன்பு வைத்தபடியே. சின்ன கேள்வி கேட்கிறேன். ஏழ்மையில் இருந்தோமே, அன்னைக்கு அன்பா இருந்தோம், ஜெபம் பண்ணோம், வேதம் வாசித்தோம், ஓடி ஓடி வருவோம். கொஞ்சம் வசதி, கொஞ்சம் காசு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் வியாபாரம், கொஞ்சம் உயர்வு, ஒரு சின்ன வாகனம், இது போயிடுச்சு. என் சபைக்கு ஒருத்தர் வந்திருந்தார், ரொம்ப ஏழை, வேலை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. வந்தார், அவருக்கு வெரிகோஸ் வியாதி, உடம்பு ஃபுல்லாக. ஜெபம் பண்ணி அப்புறம் ஒரு சின்ன வண்டி வாங்கினார். இப்போ சபைக்கே வரதில்லை. ஏன்பா சபைக்கு வரலன்னு கேட்டேன். பாஸ்டர், வண்டி நிறுத்த இடம் இல்லைன்னாரு. என்னதுங்க? அது மாருதி 800. என்ன விலை பெறுதுன்னு? 25,000ன்னாரு. 25,000 வண்டி நிறுத்த இடம் இல்லை, சபைக்கு வரல. ப்ராஸ்பரிட்டிக்கு போனார், அடுத்த மேலே போயிட்டார். இப்போ 25,000 வண்டி நிறுத்த இடம் இல்லை, சபைக்கு வரலையா? எல்லாம் சொல்ல கரங்களை உயர்த்தி, தேவனே, தேவனே, BMW வாங்கினாலும் உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், எங்கேசையா உம்மை மறவே நான், என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் தாழ்விலும் என்னை நினைத்தீரே. சொல்லுங்க, இது முடிச்சிடறதோட சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே. அன்பு வைத்தபடியே. எல்லாம் கரங்களை சொல்லுங்க. முடிவு ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க. தேவனிடத்தில் அன்பு, தேவனிடத்தில் அன்பு, உலகத்தில் அன்பு, உலகத்தில் அன்பு, உறவுகளில் அன்பு, உறவுகளில் அன்பு, சபையில் அன்பு, சபையில் அன்பு, என் போதகர் மேல் அன்பு, என் போதகர் மேல் அன்பு. சொல்லுங்க, தேவன் மேல் அன்பு, தேவன் மேல் அன்பு, வேதத்தின் மேல் அன்பு, வேதத்தின் மேல் அன்பு, ஜபத்தில் அன்பு, ஜபத்தில் அன்பு, சக மனிதரிடத்தில் அன்பு, சக மனிதரிடத்தில் அன்பு, பாஸ்டரிடத்தில் அன்பு, பாஸ்டரிடத்தில் அன்பு. இது வரைக்கும், இது வரைக்கும் முடிவு பரியந்தம். 2வது வார்த்தை, 2வது வார்த்தை, 2வது சொற்றொடர். இவ்வுலகத்தை விட்டு நாம் போகிற நாள் வரைக்கும், எல்லாம் சொல்லுங்க, போகிற நாள் வரைக்கும், போகிற நாள் வரைக்கும் இப்படியே இருப்பேன், இப்படியே பார்க்க ஆசையா இருக்கிறேன். அன்பு வைத்தபடியே. அன்பு வைத்தபடி. கரங்களை உயர்த்தி. அன்னைக்கு ஆசையா வாசித்தேன், ஆசை குறைஞ்சி போச்சு. அன்னைக்கு ஆசையா ஓடி வந்தேன், ஆசை குறைஞ்சி போச்சு. அன்னைக்கு ஊழியம் செய்ய ஆசையா போவேன், இன்னைக்கு போயிடுச்சு. அதுக்கு பல காரணம் சொல்லலாம். வசதி, வயசு. என்ன பாருங்கம்மா, ஊழியத்திற்கும் தேவனை தேடுவதற்கும் வயது ஒரு தடை அல்ல. சொல்லுங்க, தேவனை தேடுவதற்கு, தேவனை தேடுவதற்கு, சபைக்கு வருவதற்கு, சபைக்கு வருவதற்கு வயசு ஒரு தடையே இல்லை. வயசு ஒரு தடையே இல்லை. மனசுதான் முக்கியம். மனசுதான். சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே. அன்பு வைத்தபடியே. யார் தேவையில்லை, யார் தேவையில்லை, யார் தேவையில்லை. ஒருத்தருமே. எங்க போறாரு அவரு? 2வது வரி. எங்க போறாரு? எங்க போறாரு? யாருமே, யாருமே. நான் அப்போ கூட சொல்றாரு, நீ எனக்கு தேவை. அவர் சொல்றாரு, ஐ லவ் யூ. 2வது வசனம் போடுவீங்களா? எழுந்திருந்து, எழுந்திருந்து, எழுந்திருந்து. மல்கியா 1:2.
சொல்லுங்க, நான் நேசித்தேன். நான் நேசித்தேன். நீங்கள் என் மகள் கல்யாணம் ஆகல ஆண்டவரே, எனக்கு வியாதி போல, என் கஷ்டம் தீரல, என் கவலை மாறல. நோ, சொல்லுங்க, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனிதன் அல்ல, மனமாறு மனுபுத்திரர் அல்ல, சொன்னதை செய்கிறவர் சொன்னதை செய்யும் அளவும் விலகவே மாட்டார். அவர் சொல்றது உண்மை. என்ன பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, உணர்ச்சிகளை அல்ல, சத்தமா சொல்லுங்க, சூழ்நிலைகளை அல்ல, இதை நம்புறேன். உணர்ச்சி சொல்லுது, உணர்ச்சி சொல்லுது, இவ்வளோ ஜெபம் பண்றியே வியாதி போலையே, இவ்வளோ ஜெபம் பண்றியே உன் பிள்ளை மனம் திரும்பலையே, இவ்வளோ ஜெபம் பண்றியே உன் மனைவி சபைக்கு வரலையே, இவ்வளோ ஜெபம் பண்றியே உன் ஏழ்மை மாறலையே. சொல்லுங்க, உணர்ச்சிகளை விட, சத்தமா சொல்லுங்க, சூழ்நிலைகளை விட இதை நம்புறேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது உண்மை. என்ன சொல்லுங்க, காணப்படுகிற ஒன்றை அல்ல, காணக்கூடாத ஒன்றை நம்புகிறேன். அவர் என்ன சொல்றாரு? 2ஆம் வசனம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்? அவரோட நம்ம அறிவாளியா? அவரோட அறிவாளியா? சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி, தேவனே தேவனே, வாக்குவாதம் இல்லை, பட்டிமன்றம் இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் உண்மை. நம்புறீங்களா? சொல்லுங்க, தேவன் சொன்னார்னா அவரே அது உண்மைதான். கரங்களை உயர்த்தி, நீர் என்னை நேசித்தீரே, எந்தன் உயிரை பார்க்கிலும் நீர் என்னை நேசித்தீரே, எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதுடன். என்னை நேசித்த நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் நீர் என்னை நேசித்தீரே, எந்தன் உயிரை பார்க்கிலோ நீர் என்னை நேசித்தீரே. எல்லாரும் ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை. ஆமென். முழு மனதுடன். எல்லா கரங்களை உயர்த்தி, அன்பிலே தோல்வி சொல்லுங்க எல்லாரும். அன்பிலே தோல்வி. ஐ லவ் யூ. யோசிச்சு பாருங்க, தகுதி பார்க்கல, அந்தஸ்து பார்க்கல, ஜாதி பார்க்கல, குப்பையில் இருந்தோம், புழுதியில் கிடந்தோம், பிளாட்ஃபார்மில் இருந்தோம், அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, முந்தி அன்பு கூர்ந்தார். எசேக்கியேல் 16, ரத்தத்தில் கிடந்தோம், நாற்றமெடுத்த வாழ்க்கை. எசேக்கியேல் 16, வந்து நின்று என்னை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னார். வந்தார், நின்றார், என்னை பார்த்தாரு. தமிழ்ல பிழைத்திரு, ஆங்கிலத்தில் லீவ். பிழைச்சின்னு போடா, உனக்கு வியாபாரம் தரேன் பிழைச்சின்னு போ, உனக்கு வேலை தரேன் பிழைச்சிக்கின்னு போ, உனக்கு ஒரு ஊழியம் தரேன் பிழைச்சிக்கின்னு போ. கடைசி சொற்று பிழைத்திரு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன் இங்கிலீஷ் லீவ். சொல்லுங்க, லீவ் சொல்லுங்க. 3வது வரி, என்னை அவர் கண்டார். The place, ரத்தம், நாற்றம், அசுத்தம், எல்லாரும் மூக்க மூடின்னு போறாங்க. ஆனா ஒருத்தர் அதில் போட்டுருது 2வது, என்னை பார்த்து, in between he stood, நின்றார். நின்றார். அது நிற்கக்கூடாத இடம், சகிக்கக்கூடாத இடம், நாற்றமெடுத்த இடம்.
எங்கள் அப்பாவே என்னை பார்க்கல, என் தாய் என்னை பார்க்கல, உறவுகள் பார்க்கல, சொந்தங்கள் பார்க்கல, யாருமே பார்க்கல. என்ன ஒருத்தர் பார்த்தாரு. He never refer my past life. என் கடந்த கால வாழ்க்கையை கிளறி பார்க்கவே இல்லை. அவர் என் கடந்த கால வாழ்க்கையை பார்க்கவே இல்லை. இன் இங்கிலீஷ், லீவ், பிழைச்சது போடா, உனக்கு வேலை தரேன், உனக்கு ஒரு புருஷனுக்கு கொடுக்குறேன், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்குறேன், உனக்கு ஒரு தொழில் கொடுக்குறேன், உனக்கு ஒரு ஃபேக்ட்ரி தரேன். கரங்களை உயர்த்து. அவர் என்னை பார்க்கலன்னா நீ யாருமே பார்க்க முடியாது. இப்படி சொல்லுங்க, அவர் பார்த்தனால தான் உலகம் நம்மளை பார்க்குது. அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பாரமாக இருக்க மாட்டேன், அவருக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன்.